அனைவருக்கும் வணக்கம். நல்ல சொசைட்டி உருவாகணுங்கிறதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன். நேருடைய தம்பி என் ரவிச்சந்திரனை விசாரணை வளையத்துக்குள்ள எடுத்து நேத்து இடி அதிகாரிகள் கார்ல ஏத்துனாங்க. இன்னும் இறக்கியே விடல அப்படின்னு சொல்லலாம். இதுல இடையில வேற ஒரு 5 மணி நேரம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்க வச்சு விசாரணை அப்படிங்கிறத நடத்திருக்காங்க. ஒரு 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இது எந்த அடிப்படையில் இந்த விசாரணை நடக்குது அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னப்பா நேருக்கு எத்தனை தம்பி தான் இருக்காரு, எங்க பார்த்தாலும் நேரோட தம்பி அப்படின்லாம் சொல்றாங்களே அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். நமக்கு தெரியும், ராமஜெயம் அப்படிங்கிற நேருடைய தம்பி 2012ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டு அதுல அந்த கொலை குற்றவாளி யாரு அப்படின்னு கூட இன்னும் கண்டுபிடிக்கப்படல நமக்கு தெரியும். இது இல்லாம நேரு அவர்களுக்கு இன்னும் 2 தம்பிகள் இருக்காங்க. ஒன்னு என் ரவிச்சந்திரன், இன்னொன்னு என் மணிவண்ணன். ஸோ இதனால இத்தனை தம்பிகள்லாம் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற மாதிரி இத்தனை தம்பிகள் இருக்கிறதுனால தான் என் நேரு இன்னும் திருச்சியை அவருடைய கோட்டையாவே வச்சிருக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எந்த அடிப்படையில் இப்போ இடி அதிகாரிகள் என் ரவிச்சந்திரனை விசாரணை வளையத்துக்குள்ள எடுத்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த விசாரணை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். என் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான டிவிஹெச் கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த நிறுவனம் இருக்குல்ல, ஸோ அந்த நிறுவனத்துக்கு ரைடு போன அதிகாரிகள் அங்கிருந்து சில டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமா நிறுவனத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இல்லீகலா நடக்குது அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. இது போக இல்லீகல் டிரான்சாக்ஷன் அதிகப்படியா பண்ணியிருக்காங்க இந்த டிவிஹெச் நிறுவனம். ஸோ அதுல கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடிக்கு மேல அந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இல்லீகலா நடந்திருக்கு. பட் அது யாருக்கு நடந்தது, நேருக்கு அந்த பணங்கள் மாற்றப்பட்டதா, எங்க மாற்றப்பட்டது, எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, வெளிநாட்டில் முதலீடு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் இடி அதிகாரிகள் விசாரணை அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. இது போக ஷெல் கம்பெனியை உருவாக்கி இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. அதாவது ஷெல் கம்பெனி அப்படின்னா ஒரு நிறுவனத்துடைய பேரை வச்சு ஒரு அட்ரஸை வச்சு ஒரு பதிவு மட்டும் பண்ணிடுவாங்க. பட் அதுக்குன்னு அந்த நிறுவனம் அலைவாலாம் இருக்காது. பட் அந்த கம்பெனியை வச்சு அந்த கம்பெனி லாபம் சம்பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி கணக்கு காமிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுடைய பிளாக் மணியை ஒயிட் மணியா மாற்றுவாங்க. இது பெரிய பெரிய அமைச்சர்கள் எல்லாமே செய்யக்கூடிய வேலை தான். ஸோ இந்த சந்தேகங்கள் எல்லாம் வந்துதான் இந்த டிவிஹெச் கன்ஸ்ட்ரக்ஷன் அது சம்பந்தமான இடங்கள்ல இந்த என் ரவிச்சந்திரன் வீடு இங்கெல்லாம் இடி அதிகாரிகள் அந்த ஆய்வு அப்படிங்கிறத பண்றாங்க. ஸோ அங்க கிடைச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த நேருவுக்கும் என் ரவிச்சந்திரனுக்கும் எதிராக இவங்க நிறைய சம்திங் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அண்டர் கிரவுண்ட்ல அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துதான் அவரை கார்ல ஏத்துறாங்க. நேத்தி மதியமே ஏத்திட்டாங்க. ஸோ நாங்க விசாரணைக்கு கூப்பிட்டு போறோம் அப்படின்னு. ஸோ அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு கூப்பிட்டு அங்க வச்சு ஒரு 5 மணி நேரம் இது சம்பந்தமா இல்லீகல் டிரான்சாக்ஷன் யாருக்கு நடந்திருக்கு, நீங்க ஷெல் கம்பெனி எத்தனை வச்சிருக்கீங்க, ஸோ அதை வச்சு எப்படிலாம் ஏமாத்துறீங்க அப்படிங்கிற இது தொடர்பான விஷயங்கள் அப்படிங்கிறதும் கேள்வியா கேட்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி விசாரணையை முடிச்சுட்டு சரி 5 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா விடல. திரும்ப கார்ல ஏத்தி அவருடைய அலுவலகத்துக்கே கூப்பிட்டு போயிட்டு இது எந்த டாக்குமெண்ட், இது யாருக்கிட்ட இருந்து வாங்குனீங்க, இந்த டிரான்சாக்ஷன் எப்படி நடந்தது அப்படின்னு இது சம்பந்தமான ஒட்டுமொத்த விசாரணையும் போயிட்டு இருக்கு. நமக்கு இப்போ இந்த இடி ரொம்ப பரபரப்பா இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்கு அதனால இது என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். பட் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. இப்ப டிவிஹெச் கன்ஸ்ட்ரக்ஷனையும் இந்த என் ரவிச்சந்திரனையும் டார்கெட் பண்றாங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்கும்ல. ஏன் என் நேரு இங்க டார்கெட் பண்ணப்படல, இங்க இல்ல என் மணிவண்ணனை ஏன் டார்கெட் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா 2013ஆம் ஆண்டு ட்ரூ டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் நாங்க திருப்பூர்ல காற்றாலை உருவாக்க போறோம், அந்த திட்டம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வங்கி கிட்ட 30 கோடி ரூபா லோன் அப்படிங்கிறத வாங்குறாங்க. அந்த வாங்கின நிறுவனத்தோட பேர் ட்ரூ டோம். பட் இதுல என் ரவிச்சந்திரன் எப்படி உள்ள வராரு அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு கேரண்டி கையெழுத்து யாரு போடுறாரு அப்படின்னா இந்த என் ரவிச்சந்திரன் போடுறாரு. அவருடைய நிறுவனமான டிவிஹெச் நிறுவனம் நாங்க அந்த நிறுவனத்துக்கு கேரண்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வங்கியில கையெழுத்து போடுறாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் அந்த பணத்தை அந்த வங்கிக்கு திருப்பி கட்டவே இல்லை. அதோடைய ஓனர்லாம் வேற வேற பேர் சொல்றாங்க. பட் அது எப்படி ஷெல் கம்பெனியா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பின்னாடி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த பணத்தை கட்டவே இல்லை. பட் வங்கி தரப்புலேருந்து அது வழக்கா போடுறாங்க. ஏன்னா 30 கோடி ரூபா பணத்தை வாங்கிட்டு பேங்க்ல திரும்ப கட்டல அப்படின்னா அவங்க கேஸ் போடுவாங்கல்ல. ஸோ அதை மாதிரி அந்த கேஸ் போட்டு இது 2021ஆம் ஆண்டு சிபிஐ கைக்கு மாற்றப்படுது இந்த வழக்கு.
ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ இடி அதிகாரிகள் வந்து நீங்க என்னத்துக்கு KN ரவிச்சந்திரன் நீங்க என்னத்துக்கு அந்த ட்ரூடோம் கம்பெனிக்கு வந்து கேரண்டி கையெழுத்து போட்டீங்க, உங்க நிறுவனம் என்னத்துக்கு போட்டுது, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது தொடங்குது. இவரை டார்கெட் பண்றதுக்கு இதுதான் காரணம். பட் எல்லாருக்குமே என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, அந்த நிறுவனமும் இவருடைய நிறுவனம் தான், அது வந்து ஒரு ஷெல் நிறுவனம், ஒரு பேங்கை ஏமாத்துறதுக்காக ஒரு அட்ரஸ்ல ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அது அலைவா இல்லாமலே இதை மாதிரி லோன் வாங்கிட்டு ஏமாத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதுல சில ஹிண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இவங்க வச்சிருக்கிறது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், அந்த நிறுவனத்தோட பேர் அப்படிங்கிறது ட்ரூ டோம், ஒரு பேரையாவது மாற்றி வைக்கலாம்ல. அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு ஒரு விஷயம், மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கூட இவங்க இறங்கி வந்து ஒரு 10 ரூபாய் இந்தாப்பா அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இன்னொரு நிறுவனத்துக்கு 30 கோடி ரூபாய் அவங்களுக்கு லோன் வாங்க இவங்க எப்படி போய் கையெழுத்து போடுவாங்க? யோசிச்சு பாருங்க. அது வேற ஒரு நிறுவனம், அவங்க வந்து காற்றாலை உண்மையால அமைக்க போறாங்க அப்படின்னா இவங்க எப்படி போடுவாங்க சொல்லுங்க? ஸோ இவங்களுடைய மனநிலை தான் நமக்கு தெரியாதா? ஸோ இந்த அடிப்படையில தான் இடி வந்து இந்த ஸ்டார்டிங் விசாரணை அப்படிங்கிறது தொடங்குது. இது இந்த 30 கோடி ரூபாயை தொடங்க போய் தான், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேட போய் தான் இப்போ 10,000 கோடிக்கு மேல இல்லீகல் டிரான்சாக்ஷன் மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி இந்த ட்ரூடோம் மாதிரி பல ஷெல் கம்பெனிஸ் இவங்க உருவாக்கி வச்சு நிறைய பேங்க்ல வந்து இத மாதிரி லோன் வாங்கி இருக்கிறது, நிறைய மணி லாண்டரிங் பண்றது, ஸோ இந்த விஷயத்துலலாம் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் இப்போ KN ரவிச்சந்திரனை இடி வந்து இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இவரை ஒருத்தர் தான் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவர் டார்கெட் பண்ணா சுத்தி இருக்கக்கூடிய KN மணிவண்ணனும் KN நேரும் அடுத்தடுத்து விசாரணை வளையத்துக்குள்ள வருவாங்க. ஸோ அடுத்தடுத்து இவர்கிட்ட இப்போ 50 கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு 100 கேள்வியா கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ இந்த டிரான்சாக்ஷன் யாருக்கு நடந்தது, என்னத்துக்காக கொடுத்தீங்க அப்படிங்கிறப்போ ஒட்டு மொத்தமா அண்ணன் தம்பி எல்லாருமே இந்த விசாரணை வளையத்துக்குள்ள வந்துருவாங்க. இதுல இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, உறுதி செய்யப்படாத செய்தி தான், ஆனா நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆதாரப்பூர்வமா நம்மளால சொல்ல முடியல. 2 விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, KN நேரு இந்த பிரச்சனை தொடங்கின உடனே டெல்லி போயிட்டாரு. டெல்லி போயிட்டு நிர்மலா சீதாராமனை இது சம்பந்தமா சந்திச்சு இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகிருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்ல, இவங்க பொதுவா அப்படிதானே பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு அமைச்சர் வீட்லயோ அலுவலகத்திலேயோ ரைடு வருது அப்படின்னா உடனடியாக அங்கே வந்து ஜம்ப் பண்ணி போயிட்டு டெல்லிக்கு போயிட்டு நைட்டோட நைட்டாக தெரியாமல் பார்த்துட்டு வருவாங்கல்ல. ஸோ அந்த அடிப்படையில் KN நேரு வந்து போயிருப்பதற்கான வாய்ப்பு உண்டா அப்படின்னா இருக்குன்னு தான் தோணுது. பட் இந்த விஷயத்திலையும் பிஜேபி வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த இடி ரைடு அதெல்லாம் நம்ம நம்புறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க போட்டு கொடுத்துருக்கணும்ல, இது மாதிரி இவங்க வந்து நிறைய இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடத்துறாங்க, யாராவது வந்து இடி ரைடு பண்ணுங்க அப்படின்னு ஒன்று எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இல்லை பிடிக்காத கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலையோ எடப்பாடி பழனிசாமியோ போட்டு கொடுத்துருக்கணும், இல்லை ஏதோ ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது இங்கேருந்து சொல்லியிருக்கணும்ல. பட் இந்த விஷயத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்பில் மகேஷ் இருக்காருல்ல, திருச்சியை வந்து தன்னுடைய கோட்டையா மாற்றணும் அப்படின்னு KN நேருக்கிட்ட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஸோ அவங்க டீம் தான் வந்து KN நேருக்கு இப்போ இவ்வளோ நெருக்கடி உருவாவதற்கு காரணமா இருக்காங்க. அவங்க தான் சோர்ஸ் பண்ணி சொல்லி இதை மாதிரி ரைடு நடத்துறதுக்கு காரணமா ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா 2 பேரும் ஒரே கட்சியில தான் இருக்காங்க, அவங்க ஏன் ஒருத்தவங்களுக்கு போட்டு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கலாம். பட் என்ன அப்படின்னா, KN நேரு திருச்சியை ரொம்ப நாளா தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர். பட் உதயநிதி வந்ததுக்கு அப்புறம் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு திமுக அமைச்சரவையில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, அடுத்து உதயநிதி வந்து நாளைக்கு வந்து முதல்வர் ஆகிறாரு அப்படின்னா இவரை வந்து துணை முதல்வர் கூட ஆக்குவாங்க. அந்த அளவுக்கு உதயநிதிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர். ஆனாலுமே திருச்சியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் அன்பில் மகேஷால எடுக்க முடியல. அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KN நேரு தான். KN நேரு வந்து உதயநிதிக்கு அவ்வளவு நெருக்கம் கிடையாது. MK ஸ்டாலினோட அவங்களுடைய அத்தியாயம் அப்படிங்கிறது முடிய போகுது. அப்படிங்கிறப்போ இந்த மூத்த அரசியல்வாதி அப்படிங்கிற அடிப்படையில் இந்த KN நேரு வந்து உதயநிதி சொல்றதையோ அன்பில் மகேஷ் சொல்றதையோ கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ணன் தம்பியெல்லாம் தன்னுடைய கையில வச்சுட்டு ஒட்டு மொத்தத்தையும் அவங்களே கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் அவங்களே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற கோவம் வந்து அன்பில் மகேஷ் ரொம்ப இருந்ததாகவும், ஸோ அவரு உதயநிதி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இதை மாதிரி அவங்களுக்கு ஒரு ரைடை விட்டாதான் அவங்க அமைதியா இருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அன்பில் மகேஷ் தான் இந்த விஷயத்தை வந்து போட்டு கொடுத்தாரு அப்படின்னே சொல்றாங்க. ஸோ இந்த செய்தி உறுதி செய்யப்படல. பட் ஆனால் நம்ம யோசிச்சு பார்க்குறப்போ அரசியல் இதை மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு பார்க்குறப்போ, அதுவும் இவங்கெல்லாம் வந்து சொந்த தம்பியவே போட்டு கொடுப்பாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எனக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது, அவன் தான் திருன்னா, அவனை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். அப்படிங்கிறப்போ ஒரு அரசியல் போட்டிக்காக இப்படி செய்வாங்களா அப்படின்னா தாராளமாக செய்வாங்க.
ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு KN ரவிச்சந்திரன் சம்பந்தமான ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா நான் உங்கள்கிட்ட அதை பற்றி கண்டிப்பாக வந்து உடனடியாக ஷேர் பண்ணிடுறேன். இதில் இன்னொரு முக்கியமான அப்டேட்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. எனக்கு இந்த விஷயத்தை கேட்ட உடனே நானாக இருந்தேன்னா அவனை அடிச்சே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஞானசேகரன் இருக்கான்ல, அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் குற்றவாளியா இது வரைக்கும் நம்ம நம்பிட்டு இருக்க அந்த ஞானசேகரன் இருக்கான்ல, அவன் சென்னையில் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ அதில் என்ன ஒரு மனுவை போட்டிருக்கான் அப்படின்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் இருந்து என்ன விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானசேகரன் சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த மனுவை போட்டிருக்காங்க. நீதிமன்றம் வந்து அந்த மனுவை வந்து நிராகரிச்சிட்டாங்க, அதை ஏற்றுக்கல, ஓகே. பட் ஆனால் எந்த அடிப்படையில் அவன் போட்டிருக்கான் அப்படின்னு ஒரு கோவம் வரும்ல. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்க குற்றவாளின்னு இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்க ஒரே நபர் அவன்தான். அவனும் நான் இந்த இதுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது, ஸோ இந்த வழக்கிலேருந்து என்னை விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வழக்கு அப்புறம் யாரை வச்சு தான் நடத்தும்? வேக்கம் பேஸ்ல வந்து சும்மா ஆளே இல்லாமல் இந்த வழக்கு நடத்துமா? இல்லை அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து அவங்களே அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இதை மாதிரி வந்து சொன்னாங்களா? என்ன லாஜிக் இருக்கு பாருங்க. அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா, எத்தனை அரசியல்வாதிகளோட சப்போர்ட் இருந்தா அவன் இதை மாதிரி ஒரு மனுவை நீதிமன்றத்தில் போடுவான்? எனக்கும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை போடுறான், ஏன்னா இதுல இருந்து விடுவிக்கணும் இந்த வழக்குல இருந்து அப்படின்னு ஒரு மனுவை போடுறான் அப்படின்னா அவனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் வந்து இன்னும் பொலிட்டிக்கலா கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒரு தனி நபரா இருந்தா இப்படிலாம் பண்ணவே முடியாது. இருக்கு இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்க ஒரே நபர் அவன் தான் குற்றவாளியா, அவனுக்கு பின்னாடி இருக்க குற்றவாளியெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க, இன்னும் முழுசா கண்டுபிடிக்க முடியல. பட் இவனுமே இப்படி இந்த விஷயத்தை போட்டது அப்படிங்கிறது கண்டிப்பாலுமே ஞானசேகரன் வந்து இங்க பவரா தான் இருக்கான். ஸோ இந்த வழக்கெல்லாம் உடைச்சிட்டு வெளியில வந்துருவானோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இவனுடைய மனு வந்து எனக்கு அவ்வளவு ஷாக்கா இருந்தது. உங்களுக்கு ஷாக்கா இருக்கா என்னன்னு தெரியல. ஷாக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து சொல்லுங்க. என்னால இந்த விஷயத்தை வந்து இந்த டைஜஸ்டே பண்ண முடியலன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை மாதிரி தான் இந்த மனு அப்படிங்கிறது அவன் போட்டது எனக்கு தோணுது. பட் நீதிமன்றம் மறுத்துட்டாங்க. ஸோ நீதிமன்றம் மறுத்ததோட மட்டும் இல்லாமல் இந்த ஞானசேகரனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யாராவது இருக்காங்களா, யார் அந்த சாருங்கிற நபர்லாம் யார் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏப்ரல் 15ஆம் தேதியிலேருந்து இந்த வழக்கு சம்பந்தமான சாட்சிகள் வந்து கூப்பிட்டு விசாரிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரம் கூப்பிட்டு விசாரிச்சு இதுக்கு இந்த ஞானசேகரனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லதா இருக்கும். ஸோ இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை, மக்களுக்கு எதிரான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இது என்னுடைய சேனல் அப்படின்லாம் நினைச்சிக்காதீங்க. உங்களுடைய சப்போர்ட்ல தான் இந்த சேனல் அப்படிங்கிறது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனல் சம்பந்தமான ஏதாவது சஜஷனை வந்து நீங்க எனக்கு கொடுக்கணும், அப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இன்ட்ரோவில் வரக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். நன்றி.